உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். மோகனையா, நான் எந்த தப்பு பண்ணல. சத்தியமா நான் எதுவும் பண்ணல. இத நம்பாதீங்க. மோகனையா, நான் துளசியக்காவை கொலை பண்ணல. மோகனையா, 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 சத்தியமா நான் எந்த தப்பு பண்ணல. இவங்களை தடுத்து நிறுத்துங்க. இந்த புடவைய மாத்திட்டு வா. புடவைய கட்டிட்டு வா. சுமங்கலி பூஜை அன்னைக்கு வெள்ளை புடவையா? மேடம், இங்க பாருங்க. என்னால இன்னைக்கு இதை கட்டிக்க முடியாது. புடவைய கட்டுன்னு சொன்ன. இப்படி பண்ணாதீங்க. கட்டுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கல. இந்த புடவைய கட்ட போறியா இல்ல இன்னும் அடி வாங்க போறியா? புடி. அங்க போ. குஷி, ராதா மேல இப்படி ஒரு பழிய தூக்கி போடுறதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்துச்சு? அவ உன்னோட அம்மா குஷி. இல்ல பாட்டி, அவ என்னோட அம்மா கிடையாது. அவ எங்க அம்மாவை கொன்ன கில்லர். குஷி, ஆமா குஷி, எல்லாருக்கும் சொல்லு. உன் மனசுல ராதாவை இத்தனை நாள் எப்படி நினைச்சோன்னு. ராதா ரொம்ப கெட்டவன்னு சொல்லு. உங்க அம்மாவை கொன்ன கொலைகாரி ராதான்னு சொல்லு. ரொம்ப பேட், ரொம்ப 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 பேட். ஐயோ இல்ல குஷி. குஷி, நீ ஏன் இந்த மாதிரி எல்லாம் பேசுற? உங்களுக்கு என் மேல ட்ரஸ்டே இல்ல. அப்ப என்னங்க, இந்த லெட்டர்ஸ் படிங்க. அஜித் மாமா, தாத்தா, நீங்களும் வாங்க. படிங்க படிங்க, எல்லாரும் சேர்ந்து படிங்க. உங்க மனசுக்கு பிடிச்ச ராதா உங்க எல்லாருக்கும் என்ன துரோகம் பண்ணிருக்கான்னு, ராதா என்ன பண்ணிருக்கான்னு இன்னைக்கு உங்க துளசியே எல்லார்கிட்டயும் சொல்ல போறா. நான் உன்னோட அப்பா கூட சந்தோஷமா இருக்கேன். ஃபேமிலி மொத்தம் என் மேல ரொம்ப அன்பா இருக்காங்க. நான் பிரெக்னண்டா இருக்கேங்கிற விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சதுல இருந்து கீர்த்தி, அம்மா, மோகன் எல்லாருமே என்ன ரொம்ப நல்லாவே பாத்துக்கிட்டாங்க. நீ பெண் குழந்தையாதான் பொறப்பன்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். அதனாலதான் நீ பொறக்கிறதுக்கு முன்னாடியே உனக்கு பேர் கூட வச்சேன், குஷி. குஷி, இது எல்லாமே போய். ப்ளீஸ் யாரும் இந்த லெட்டர்ஸை நம்பாதீங்க. குஷி, நான் உனக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போறேன். இந்த விஷயத்த யார்கிட்டயும் சொன்னதில்லை. எதுக்கு மேலேயும் இந்த விஷயத்த சொல்ல முடியாது. ஒருத்தர் இருக்காங்க, அவங்கள நினைக்கும் போது எனக்கு பயமா இருக்கு.
பார்க்கறதுக்கு ரொம்ப அப்பாவியா இருப்பா. ஆனா பெரிய சூழ்ச்சிக்காரி. அவளோட பார்வை எப்பவுமே உங்க அப்பா மேலதான் இருக்கு. அதனால அடிக்கடி அவ நம்ம வீட்டுக்கு வந்துட்டு இருப்பா. கண்டிப்பா தாமினிய பத்தி தான் பேசிருக்காங்க. என்ன எதுக்கு இப்ப என் பேர்? அடக்கடவுளே, இல்ல அத்தை, நீங்க மேல படிங்க. அவ ஊர்ல இருந்து வருவா தன்னோட பாட்டி கூட. ராதா மோகன் மேல அவ பைத்தியமா சுத்திட்டு இருக்கா. மோகன் எங்க இருக்காரோ இவளும் அங்கதான் இருப்பா. பாத்தியா? அவளை தடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணும் போதெல்லாம் அவ எனக்கு கொலை பண்ண முயற்சி பண்ணிட்டு இருந்தா. எப்படியோ என்னோட உயிரை நான் காப்பாத்திக்கிட்டேன். அந்த பொண்ணு நிச்சயமா பின் வாங்க மாட்டான்னு எனக்கு தெரியும். அவ என்ன செய்யணும்னு நினைச்சாலும் அவ செஞ்சே தீருவா. நான் யார்கிட்டயும் இந்த விஷயத்த சொன்னதில்லை. ஏன்னா எல்லாரும் என்ன பைத்தியம் நினைப்பாங்க. ஏன்னா அந்த பொண்ணுக்கு 14 வயசு பொண்ணு. ஆனா குஷி அவ ரொம்ப ஆபத்தானவ. தாமனி உன்னோட அப்பாவை காதலிக்கிறா. ஆனா இந்த பொண்ணு அப்படி இல்லை. உங்க அப்பாவை அடையணும்ன்ற பிடிவாதம் அவங்களுக்குள்ள பயங்கரமா இருக்கு. அதனால எனக்கு இந்த பொண்ணை நினைச்சாலே பயமா இருக்கு. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.